அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாசா தொழுகை தொழ வைத்த பிறகு அந்த ஜனாசாவுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டு துவா மாதிரி அல்லது தனிப்பட்ட முறையில் துவான்ற மாதிரி செய்யலாமா அப்படின்றத பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸுகளில் 2 சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சாசனோட தொட்டு நம்ம பார்க்குறோம். இறந்தவங்களுக்காக வேண்டி துவா கேட்க சொல்லி வந்திருக்கு. ஒரு சந்தர்ப்பம் என்ன, ஜனாசா தொழுகை சலாத்துல் ஜனாசா இருக்கு, அதுவே ஒரு துவா தான். ஆக்சுவலாக இறந்தவங்களுக்காக நம்ம செய்யப்படக்கூடிய துவா. அதனால தான் நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம், அல்லாஹ் வர்ஹம்ஹு, அல்லாஹ் நீங்கள் அவன் மீது மன்னித்தருள், அவங்கள நீ அருள் புரி, அவங்கள மன்னித்தருவாயாக, அவர்கள் மீது அருள் புரிவாயாக என்று நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ இது ஒரு சந்தர்ப்பம். 2வது சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா, ஹதீஸுகளில் வருது. அபூதாவுல இருக்கிற ஹதீஸ், இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும் வஸலு லஹு தஸ்பீத் ஃபஇன்னஹு லா யுஸல். அதாவது உங்கள் இறந்த சகோதரத்தை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அவர் உறுதியாக இருக்குன்றதுக்காக நீங்கள் அல்லாட்ட கேளுங்க, ஏன்னா இப்போ அவர் கேள்வி கேட்கப்படுவார் மாதிரி சொன்னாங்க. அப்போ ஜனாசா தொழுகன்றது ஒரு பிரார்த்தனை. 2வது ஒரு சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தஃபன் செய்யும் போது, அடக்கம் செய்யும் போது, அந்த அடக்கம் செய்ததுக்கு அப்புறம் உள்ள கேட்கப்படக்கூடிய துவா. இந்த 2 சந்தர்ப்பங்களில் தான் ரசூல்லா துவா கேட்டதாக நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம வேறு சந்தர்ப்பத்திலையும் பார்க்கல. சரி, இப்போ ஒரு ஹதீஸை சுட்டி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் வருது, அபூதாவுசியும் வருது, இப்னு மாஜாரியும் வருது. இதா ஸல்லைத்து அலல் மையித், நீங்கள் ஒரு மையத்தின் மீது தொழுகை நடத்தினாக ஃபஅக்லிஸு லஹு துஆ, அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இறந்த ஜனாசாக்காக வேண்டி துவாவை உருக்கமான முறையில் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னா, இதா ஸல்லைத்து அலல் மையித், நீங்கள் மையத்துக்காக தொழுகை நடத்தினா ஃபஅக்லிஸு, ஃபான்ற வார்த்தை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு தனியாக இஹ்லாஸான முறையில் நீங்கள் துவா செய்வதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சரி, ஒரு ஹதீஸ் நம்ம ஆதாரமாக காட்டுறதா இருந்தால் முதல்ல அந்த ஹதீஸை பற்றி நம்ம சரியாக புரியணும். முதலாவது அம்சம், இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹதீஸ் அபூதாவுதுலேயும் வருது, இப்னு மாஜாரியும் வருது. இமாம் அபூதாவுத் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸுக்கு என்ன பாடத்தலைப்பு வைக்கிறாங்கன்னா, பாபு துஆஇ லில் மையித், அதாவது மையத்துக்காக செய்யப்படக்கூடிய துவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பாடத்தலைப்பு வைக்கிறாங்க. இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் என்ன பாடத்தலைப்பு வைக்கிறாங்கன்னா, பாபு மா ஜா ஃபி துஆஇ ஃபி ஸலாத்தி அலல் ஜனாஸா, அதாவது அந்த ஜனாசாவுக்கு தொழுகையில் ஓதக்கூடிய பிரார்த்தனை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய பாடம் என்ன செய்கிறாங்க, பாடத்தலைப்பு வைக்கிறாங்க. தொழுகையில் ஜனாசாவுக்கு நாம் துவா செய்யக்கூடிய பாடம் என்று என்ன செய்கிறாங்க, இந்த பாடத்தலைப்பு வைக்கிறாங்க. அப்போ இமாம்களே இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஹதீஸு எதை பற்றி பேசுதுன்னா, ஜனாசா தொழுகையை பற்றி பேசுது. அதில் நாம் செய்யப்படக்கூடிய துவாவை இஹ்லாஸான முறையில் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஹதீஸ் பேசுதே தவிர, ஜனாசா தொழுவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுங்க, எல்லாரும் கூட்டு துவான்ற பேரில் ஒன்று ஓதுங்கன்றதுக்கு இந்த ஹதீஸில் ஆதாரமே இல்லை. இந்த ஹதீஸு இஹ்லாஸான முறையில் துவா செய்யுங்கன்றது எந்த துவாவை பற்றி பேசுது, ஜனாசா தொழுகையில் நம்ம சொல்கிறோம் பாருங்க துவா, அவங்களுக்காக கேட்குறோம் பாருங்க துவா, அந்த துவாவை பற்றி பேசுங்களா. இது தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பற்றி பேசல. ஒன்று, இது ஒரு ஆதாரம். 2வது, இந்த ஹதீஸுக்கு எந்த ஒரு இமாமும் இந்த ஹதீஸை வைத்து விட்டு, அது அனஃபி மதஹபை சேர்ந்த இமாமாக இருக்கட்டும், ஷாஃபி மதஹபை சேர்ந்த இமாமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஹதீஸ்கிற இமாம்களாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த மதஹபை சேர்ந்த இமாம்களாக இருக்கட்டும், யாருமே இந்த ஹதீஸை வச்சு இப்படி நாம் தொழுவை முடிச்சதுக்கப்புறம் ஒரு கூட்டு துவான்ற பேரில் செய்கிறதுக்கு இது ஆதாரம் அப்படின்னு சொல்லவே இல்லை. சரிங்களா, இது 2வது அம்சம். அடுத்து 3வது அம்சம், அரபி அகராதியில் ஃபான்ற வார்த்தை, இதா ஸல்லைத்து அலல் மையித்தி ஃபஅக்லிஸு, ஃபான்ற வார்த்தை எதுக்கு வரும்னு சொன்னால், ஒரு விஷயத்தை தொடர்ந்து செயல்படுத்த, ஒரு விஷயத்தை தொடர்ந்து உள்ளதுக்கு சொல்லுவதற்கு சொல்லப்படும். தாக்கீத், அதாவது ஃபான்றது தாக்கீனுடைய அர்த்தத்தில் வரும். இதை சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபான்றது என்ன செய்யும், ததுல்லு அல தர்த்தீபி பிலா முஹல்லா, அதாவது ஜுமூர் உலமா இடத்துல ஃபான்ற வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னால், பெரும்பான்மையாக அறிஞர் இடத்துல ஃபா என்ற அந்த ஹர்ஃப் அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வார்த்தை பின்தொடர்வதற்கு, அதாவது ஒன்றை தொடர்ந்து இன்னொன்று நடக்குது, அது 2த்துக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல், இது நடந்து அது அடுத்து உடனே, அதுக்கு 2த்துக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் என்ன சொல்ல போகிறதா இருந்தால் அது சொல்லுவாங்க அத்தஸ்ரீ, 2த்தையும் இணைக்கிறது, முன்னாடி பின்னாடி உள்ளதை முன்னாடி உள்ளதோடு இணைப்பதற்கு சொல்லப்படும். விளங்குங்களா. இப்போ அந்த அர்த்தத்தில் பார்த்தா கூட, நீங்கள் தொழுகையில் நீங்கள் தொழுகும் போது, இதா ஸல்லைத்து அலல் மையித் ஜனாசாக்கா நீங்கள் தொழுகும் போது இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அந்த தொழுகை நடத்துங்க, அந்த தொழுகையில் நீங்கள் ஃபாத்தியா ஓதுவீங்க, ஸலவாத் ஓதுவீங்க, அதை தொடர்ந்து நீங்கள் என்ன இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க, அதில் இஹ்லாஸாக நீங்கள் என்ன செய்யுங்க, அவருக்காண்டி ஓதுங்க, பிரார்த்தனை செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்னாங்க அப்படின்றத நாம் பார்க்குறோம். ஆகவே இந்த ஹதீஸிலும் தெளிவாக நமக்கு விளங்குது. இந்த இடத்துல ரசூசாசன் வந்து துவாவை நீங்கள் என்ன செய்யுங்க, இஹ்லாஸான முறையில் பின்தொடர்ந்து கேளுங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து துவாவை தொழுகையை முடிச்சுட்டு சலாம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று கூடி அதுக்கப்புறம் கேட்குற அர்த்தம் இல்லை. தொழுகையிலேயே நீங்கள் தொடர்ந்து இதை கேளுங்க, ஒழுக்கமான முறையில் கேளுங்க. ஏன்னா முதல்ல வந்து நம்ம அந்த 4 தக்பீர்கள் வர்றதுனால முதல்ல நம்ம என்ன செய்வோம், பாத்தியா ஓதுவோம், சலவாத்து ஓதுவோம், அப்புறம் தான் அந்த துவாவுக்கு வருவோம். அப்போ அந்த துவாவை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சந்தர்ப்பத்தில் இஹ்லாஸான முறையில் கேட்டுக்கொள்ளுங்கன்ற சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த ஹதீஸுக்கு வைத்த இமாம்கள் வைத்த தலைப்பு, இந்த ஹதீஸுக்கு எந்த ஒரு அறிஞரும் கூட்டு துவா ஓதுறதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை காட்டவே இல்லை. அடுத்து நீங்கள் அரபியனுடைய அந்த நகூர் ரீதியாக பார்த்தாலும் இதுக்கு இதுதான் விளக்கம் என்பதை நம்ம என்ன செய்யலாம், உறுதியாக அறியலாம். அல்லாஹ் அருள் புரியணும்.